இது வந்து ஐஃபோன் 8 ஒன்று. ஐஃபோன் 8க்குரிய ரேம் டிஸ்கை நாங்கள் டவுன்லோட் பண்ணுறது அன்லாக் டூல் மூலியமாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோட் பண்ணுறதை நாங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டரில் போட்டு அந்த ஃபோல்டர் எடுத்துகிட்டு போய்த்து அன்லாக் டூலில் டேட்டா ஃபைல்ஸ் உள்ளுக்கு நாங்கள் போய்த்து அதை போட்டுறது. டேட்டா ஃபைல்ஸ் உள்ளுக்கு போட்டு வந்து இன்றைக்கி ரேம் டிஸ்கால் செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பிடபிள்யூஎன்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூட் ரேம் டிஸ்கை கொடுக்குறது. அப்போ நாங்கள் ஃபோனை டிஎஃப்இ மோடில் போட்டு தான் இது வேலையெல்லாம் செய்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஃபோன் பூட் ஆகும். பூட் ஆகினத்துக்கு பிறகு நாங்கள் ஃபிக்ஸ் மவுண்ட் கொடுக்குறது. ஃபோன் ஃபிக்ஸ் மவுண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு சொன்னாக்கா பேக்கப் பாஸ்கோடை கொடுக்குறது. அப்போ இந்த பேக்கப் பாஸ்கோடை கொடுத்துட்டு நாங்கள் ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் செய்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகி ஃபோன் வந்துடும். வந்ததுக்கு பிறகு நாங்கள் இப்போ மறுவாலும் அந்த மாதிரி ஃபோனை டிஎஃப்இ மோடுக்கு மறுவாலும் போட்டு மறுவா பிடபிள்யூஎன்டி கொடுத்து பூட் ரேம் டிஸ்க் கொடுத்து ஃபோனை அதுக்கு பிறகு நாங்கள் மறுபடியும் என்ன செய்கிறதுன்னு சொன்னாக்கா ஃபோன்ட அந்த பேக்கப்பை கொடுத்த பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணுறேன். அப்போ அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிவிட்டு தான் நாங்கள் டிஎஃப்இ மோட் போட்டு மறுவா அந்த பிடபிள்யூஎன்டி போட்டு ரேம் டிஸ்கை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ரீஸ்டோர் பேக்கப்பை கொடுக்குறோம். அப்போ ரீஸ்டோர் பேக்கப் கொடுத்தோன ஃபோன் இந்த மாதிரி வித் நெட்வொர்க் வந்துடும். அப்போ இதில் ஏர்டெல்னு சொல்லி காட்டுது பாருங்கள். அதே மாதிரி ஏர்டெல் நெட்வொர்க் வித் நெட்வொர்க் ஐஃபோன் 8 பைபாஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அன்லாக் டூல் மூலியமாக ஃபோன் அன்லாக் பண்ணிக்கொள்ள இயலும் வித் நெட்வொர்க். தேங்க்யூ.